சீதா கிட்ட சொல்றாங்க, சத்யா அதுக்கடி இங்க வந்தான் தெரியலையேம்மா. நம்மளாம் சத்யாவை கூப்பிடுறாங்க. ஏன்பா அங்கேயே நிக்கிற, வாப்பா. உனக்கு காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க, இருந்துச்சு மாமா. மாமாவோட வெட்டிங் டே, வராம இருக்க முடியுமா? நானும் இப்பதான் சுயமா சம்பாதிக்கிறேன். அக்காவுக்கு ஒரு தம்பியா என்னால முடிஞ்சதை செய்யணும்னு நினைச்சேன். நான் சம்பாரிச்ச காசுல. பரவாயில்லையப்பா, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பொறுப்பா இருக்கியே. அக்கா மாமா என் கையால குடுக்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். சட்டையை கழட்டிட்டு தியா வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுக்கிறாரு. தியா, எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்க, நல்லா இருக்குடா. எப்படிப்பா இருக்கு? உனக்கு எடுப்பா இருக்குடா முத்து. வாங்கி கொடுத்தாச்சு, அதை போட்டுக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அத்தை நல்லா இருக்குல்ல அத்தை? அந்த மாலையை வாங்கு. உங்க யாருக்காச்சும் மாலை வாங்கணும்னு தோணுச்சா? சத்யா எடுத்துட்டு வந்திருக்கான். மீனா மாலையை மாத்திப்போம். எனக்காண்டி எவ்வளவோ செஞ்சிருக்க, உனக்காண்டி செயலாட்டி எப்படி? சாப்பிடு சத்யா இந்த கேக்க. இனி கேக்குறாங்க, ஆன்டி முத்து சத்யா கைய ஒடிச்சாரு, இப்ப நார்மலா பேசிக்கிறாங்க. எனக்கும் அதாமா புரியல. நீ வேற என்னமோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நாங்க கிளம்புறோம். சரியாத்த? கேக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்க அக்கா மேல இருக்க பாசத்துல வரலன்னு நல்லா தெரியுது. லீவாங்க பிரச்சனை பண்றதுக்கு தானே வந்த, நடக்கலன்னு காண்டாயிட்டியா? அதெல்லாம் பார்த்து எனக்கு கோபம் வந்துச்சு. அடிக்கலான்னு தான் பார்த்தேன். பொண்டாட்டிக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். இந்தமா நேர்மையா சம்பாரிச்சு உங்க அக்கா மேல இருக்க பாசத்துல வந்திருந்தேன்னு வையி, உனக்கு மாலை போட்டு வரவேற்பு பண்ணிருப்பேன். இப்பயும் சரியில்லை. அந்த சிட்டி கூட சேர்ந்து வாழ்க்கையை கெடுத்துக்காத. கொடுக்க வேண்டிய மரியாதைய எல்லாரும் முன்னாடியும் கொடுத்தாச்சு. பிரச்சனை பண்ணாம போறதுதான் உனக்கு நல்ல ஒரு ட்ரிப்பு. இந்த மாதிரி வெறுப்பேத்துறதுக்கு வந்த கையில்ல காலையும் ஒடிச்சு படுக்க வச்சிருவேன். மீனா பாக்குறாங்க. முத்து தட்டி கொடுக்கறாரு சத்யாவுக்கு. நீ அந்த மீனா குடும்பம் எப்படி உட்கார்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு, மீனாவும் என்ன பெருசா வாழ்ந்துட்டாங்கன்னு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியா இருக்கிறது நல்லா தானே இருக்கு ஆண்டி. இங்க ஃபேமிலியா இருந்தோம், மீனா வீட்டுல இருந்தோம், சுதி வீட்டுல இருந்தோம் தான் வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் உன் வீட்டுல இருந்து யாரும் வரலையேம்மா. ஆண்டி உங்களுக்கே தெரியும்ல. தெரியுமா ரோகிணி? எனக்கு அம்மான்னு இருந்திருந்தா வந்திருப்பாங்க. பண்றது அவங்கதான் நோய் வந்து போய் சேர்ந்துட்டாங்களே. அப்பா சீக்கிரத்துல வெளியே வந்தா சரி. ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. சொல்லு கல்யாணி, நீ எப்படி இருக்க? அம்மா நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாம்மா? எனக்கு என்னடி, நான் நல்லா இருக்கேன். அம்மா கிருஷ்ணங்கம்மா அவன் வீட்டுல இருக்காண்டி. ரோகிணி உன் குரலே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? இங்க மீனாவுக்கும் முத்துக்கும் கல்யாண நாள்னு அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. புரியுது கல்யாணி, எல்லாரும் கூடி இருக்கப்பதான் நமக்கு யாரும் இல்லையேன்னு தோணும். ஆசைதான், விதி எப்படி வச்சிருக்கே, என்ன பண்றது? இந்த வாரம் ஊருக்கு வந்து உன்னையும் கிருஷ்ணையும் பாக்குறேம்மா. மனோஜ் வர்றாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாட்டி சொல்றாங்க, முத்து மீனா நீங்க 2 பேரும் நில்லுங்க, சுத்தி போடணும்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, மத்த 2 மருமகளுக்கும் நீங்க சேர்த்து சுத்தி போடுங்க சொல்றாரு. கல்யாண நாள் முத்து மீனாவுக்கு, அவங்களுக்கு தான் சுத்தி போடணும், மத்தவங்களுக்கு எதுக்கு சுத்தி போடணும்? சொல்றாங்க, நம்ம வீட்டுல எல்லாருக்கும் திருஷ்டி பட்டிருக்கோம். மீனாவுக்கும் முத்துக்கும் பட்டுருச்சுன்னா மீத 2 மருமகளுக்கும் நல்லா பட்டிருக்கோம், சுத்தி போடணும். சொல்றாங்க, இதுல கூட மீனாவை நீ தனியா கவனிக்க மாட்டேல்ல? அது இல்ல அத்த, ரோகிணியும் மனோஜும் கடை திறக்க போறாங்க. அவங்க மேல எத்தனை பேர் கண்ணு பட போகுதோ. ஸ்ருதி கை நிறைய சம்பாதிக்கிறா, அவன் மேல கண்ணு பட்டிருக்கும்ல, அதனாலதான் சுத்தி போட சொல்றேன் அத்த. சின்ன விஜயா தனி பாசம் அத்த. அங்க நான் கொண்டுட்டு வந்த மருமகள்கள் அம்மா சொல்றது தப்பு. பார்லர் அம்மாவை அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. பல குரலை ரவிதான் கொண்டுட்டு வந்தான். அதனால அவங்க 2 பேர் மேலேயும் பாசம் இருக்கும். மீனாவை அண்ணாமலை கூட்டிட்டு வந்ததுனாலதான் பாசம் வரல. இப்படிதானே விஜயா இருக்கணும் பாட்டி. இப்படி வந்திருந்துச்சுன்னா மீனாவும் சிங்கப்பூர் மலேசியால இருந்து வந்திருக்கணும். நம்ம ஊர்லயே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்திருக்கணும். இருந்திருந்தா அம்மாவுக்கு பாசம் பொங்கிக்கிட்டு வந்திருக்கும். முத்துவ சும்மா இருக்க சொல்லுங்க. முத்து கொஞ்சம் சும்மா ரேடா, இருந்தாலும் உனக்கு தெரியாதாடா, இப்படி உண்மைய சபையில வச்சு பேசக்கூடாது. நானாவது ஓப்பனா கலாய்க்கிறேன், நீ சைலண்டா கோல் போடுறியப்பா. நீங்க எப்படி பேசுறீங்க? என்ன விஜயா என் பிள்ளைய அதட்டுற? உனத்தை தானே சொல்றாங்க. எல்லாரும் வரிசையா நில்லுங்க. ஃபேமிலிக்கே பாட்டி சுத்தி போடுறாங்க. காலையில 6 மணிக்கு எனக்கு சவாரி இருக்கு, நான் மேல போய் தூங்குறேன்ப்பா. நீ உள்ள போய் படு, நாங்க 2 பேரும் இங்க படுத்துக்கிறோம். பரவாயில்ல மாமா, நாங்க மொட்டை மாடியில படுத்துக்கிறோம், நீங்க இங்க படுத்துக்கோங்க.
நானே கேட்கணும்னு இருந்தேன். மீனாவும் முத்தும் ஏன் வெளியே படுத்துக்கிறாங்க? ரூம் இல்லையா அத்தை? சரி விஜயா, இவங்க அதுக்கு வெளியே போய் படுக்கணும்? ரோகிணியும் ஸ்துதியும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும். அவங்க தூங்க வேணாமா? ரூமுக்குள்ளதான் ஏசி இருக்கு. முத்துவும் நாள் முழுக்க கார் ஓட்டுறான். மீனா பூ வியாபாரம் பண்றா. நல்ல மனசு இருந்தா நல்லா தூக்கம் வரும். நீங்க தானே சொன்னீங்க எனக்கு நல்லா தூக்கம் வரும். அப்படிலாம் போவேனா, நீங்க ரூம்லயே படுத்துக்கோங்க. அப்பாவுக்கு ஏசி இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாட்டி. அந்த ரூம்ல தான் ஏசி இருக்காடா முத்து. மீனா வா, மொட்டை மாடியிலே படுப்போம். மனோஜ் சொல்றாரு, முத்துவே போயிட்டான்ல, வாங்க நம்ம போய் தூங்க போவோம். சுதி டென்ட்டை கொடுக்கறாங்க மீனா கிட்ட. போய் மொட்டை மாடியில படுக்கிறது. முத்து விரிக்கிறாரு. பழைய ஞாபகங்கள்லாம் முத்துவும் மீனாவும் சொல்லி பாத்துக்கிறாங்க. நம்மள இங்க உட்காரு, எல்லாரும் இந்த வீட்டுல கல்யாணம் ஆனவங்க தான். முத்துவும் மீனாவும் மாத்திரம் ரூம் இல்லாம வெளியே தூங்குறது நல்லாவா இருக்கு? அவங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அதானே விஜயா உன்னை பாராட்டினேன். திரும்ப வாங்கி கட்டிக்கணுமா? பசங்களை மாடியில படுக்க வைக்கிறது நல்லாவா இருக்கு? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. முத்து கிட்ட சொல்லி பார்த்தேன். முத்து எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறான். முத்து சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீ உடம்புக்கு முடியாதவன், உனக்கும் வசதியா இருக்கணும்ல. நீங்க எப்படி மாடியில படுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? நான் கொஞ்ச நாளாவே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இந்த வீட்லயே ரூம் கட்டிடலாமான்னு. இல்ல ஒரு ரூம் கட்டினா நல்லா இருக்குமா சொல்றாங்க. இதான் ஸ்துதியோட அம்மா சொன்னாங்க. அவங்களே கூட கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சொன்ன விஷயம் சரிதான், ஆனா சொன்ன விதம் சரியில்லையே. நம்ம வீட்டுல ரூமை கட்டுறதுக்கு அவங்க யாரு? வசதி இருக்குங்க. அவங்க வீட்டை பாத்தீங்கல்ல, எவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆனா விஜயா, நீ அவங்க வீட்லயே போய் இருக்க வேண்டியதானே? இன்னைக்கே கவனிச்சேன், அவ பெரிய பந்தாக்காரியா இருக்கா. அவ இழுத்தெழுப்புக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்க, அவ உன் தலைமையில ஏறி உட்காந்துப்பா. விஜயா, நம்ம வீட்டை நம்ம தான் கட்டிக்கணும். அதான் சரின்னு படுது. ஒரு ரூமை கட்டிடு. ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். நாமல நான் இப்போதைக்கு வேண்டாம், நான் பசங்க கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். மொரோக்கோவின் நாணயம் டெர்கம். நாளை சந்திப்போம்.